முதல்ல கிளைமேட் நல்லா இருக்குமேன்னு 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் குட்டிக்கு ஊட்டி விடணுன்றதே 2 பேருக்கு ஞாபகம். என்ன அவசரம், பொறுமையாக ஊட்டி விட்டுக்கலான்னு. அதுக்கப்புறம் ஊட்டி விடணுன்ற நேரம் வரப்போ 2 பேரும் தயாராகிறாங்க. கிடைக்கிற நத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரே இடத்துல பதுக்கி வைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த குட்டியும் உடனே வந்து நிற்கும். இதோ வந்துட்டால பண்ண வேண்டிய ஒரே வேலை, அவங்க அம்மா அதை சாப்பாடு பிச்சு தர வரைக்கும் அவன் வெயிட் பண்ணிட்டுருக்கணும். அவ்வளோ நேரம் ஆனால் வெயிட் பண்ணுவானா? அவனுக்கு ஏற்ற மாதிரி அந்த வெளியில் இருக்க ஷெல்லெல்லாம் அந்த அம்மா எடுத்து விட்டுரும். அவனுக்கு உள்ளே இருக்க அந்த ஃப்ளஷை மட்டும் அழகாக ஊட்டி விட்டுரும். அவ்வளோலாம் வெயிட் பண்ண முடியல, அவனே எடுத்துகிட்டு போயிட்டான் ஷெல்லோட. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் வேலையை பார்த்துட்டு இருக்கப்போ அவங்க அப்பா வந்து வேறு எதுவும் பிரச்சனை இருக்கான்னு ஒரு நோட்டை விட்டுக்கிட்டே இருக்கான். யாராவது வந்தால் ஏதாவது இருந்தால் உடனே அலர்ட் பண்ணுறதுக்கு. கிட்டத்தட்ட வாட்ச்மேன்னாலும் வச்சுக்கோங்க. கிரேட்டர் குக்கால்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே மாற்றி மாற்றி அந்த குழந்தைங்க கவனிச்சுப்பாங்க. ஒரு ஆள் பார்த்துக்கிற நேரத்தில் இன்னொரு ஆள் ஊட்டி விடுறது. அதே சமயத்தை ஷிஃப்ட்டை மாற்றி மாற்றி 2 பேரும் அதே வேலையை பார்ப்பாங்க. ஆனால் அதுவே அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். நிறைய சாப்பாடும் அதே சமயத்தில் டிமாண்ட் பண்ணும். அம்மா ஏதோ கண்டுபிடிச்சிருச்சு. என்னவா இருக்கும்? சில சமயம் எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் பார்த்த மாட்டேங்க. என்ன பண்ணுறது? இன்னொரு வாய் கிடைக்குமா? பத்தலை. இன்னும் பத்தலை. நம்ம ஓட உடைக்கிற வரைக்கும் அவங்க என்ன வெயிட் பண்ணிட்டு இருப்பானா என்ன? எது கிடைக்குதோ அந்த வாயில் வச்சு சாப்பிட வேண்டியதுதான். ஆனால் இது சாப்பிட்ற மாதிரி இல்லையே. பையனுக்கு அவ்வளோதான் போடுவாங்க. சரி, இப்போ உண்மையான சாப்பாட்டுக்கு வருவோம்.
ஐயோ, மழை பெய்ய போதே. போகிறதுக்கு முன்னாடி அந்த அம்மா ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டுக்குது. எந்த மலை இவ்வளோ சாப்பாடு கொண்டு வந்துச்சோ அதே மலை இப்போ சாப்பிட விடாமல் பண்ணுது.